ஓம் மகாகாளியே போற்றி. குருவே சரணம். ஹரி ஓம் சிவாய நமக. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கும் பதிவு என்னவென்றால், கால பைரவரை எப்படி வழிபடும் முறை, அவரை வழிபட்டால் நமக்கு என்ன நன்மை கிட்டும் என்பதை இந்த பதிவில் தெளிவாக பதிவிடுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, காலபைரவர் என்பவர் சிவனின் ஒரு அவதாரம். சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து உதிக்கப்பட்டவர் மகா காலபைரவர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா, காசி மாநகரில் இவர் 8 திசைக்கும் காவல் கொண்டுள்ளார். இவரோட அனுமதி இல்லாமல் காசி மாநகரத்தில் நாம் செல்வதை மிகவும் கஷ்டமானது, கடினமான ஒரு விஷயம். காலபைரவர் அனுமதி இருந்தால் மட்டுமே இந்த காலத்திலும் காசி மாநகரில் காசி விஸ்வநாதரை சென்று காண முடியும். சரிங்களா? இது எப்பயுமே ஐதீகத்தில் உள்ளதுங்கய்யா. காலபைரவர் தான் அங்கே 8 திசைக்கும் காவலாக நின்று இன்னமும் ஆட்சி புரிஞ்சிட்டு வராரு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, காலபைரவரை எந்த நாட்களில் எந்த தினத்தில் வழிபடுவது மிகவும் நன்மை தரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, காலபைரவர் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று வழிபடலாங்க. அதையும் மீறி மிகவும் உத்தமமான நாட்கள் எது அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி திதி அன்று காலபைரவரை வழிபடலாம். சரிங்களா? சரிங்க. இந்த காலபைரவரை வழிபட்டால் நமக்கு என்ன நன்மை ஏற்படும் என்பதை இப்போ நான் உங்களுக்கு கூறுறேன். மகா காலபைரவர் வழிபட்டால் ஏவல், பில்லி, சூனியம், மாந்திரிகம் இதுபோல் தீய சக்தியிலிருந்து நாம் மீட்கப்படுவோம். சரிங்களா? தீய சக்தியிலிருந்து நாம் காக்கப்படுவோம். காலபைரவரை வழிபடுறதுனால நமக்கு தீய சக்திகள் நம்மள்ட நெருங்கிறதுக்கு ரொம்பவும் கடினங்க. சரிங்களா? இது உண்மை. சரிங்களா? அதே போல் பயம் நம்மிடம் இருந்து நீங்கும். காலபைரவரை நம்ம வழிபட்டுக்கிட்டே இருந்தால் பயம், மனதில் ஏற்படும் மன அழுத்தம், அச்சங்கள், மன அச்சத்திலிருந்து நாம் முற்றிலும் விடுபட்டுருவோம். சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, தொழில் வீழ்ச்சி. சரிங்களா? தொழில் வீழ்ச்சி, அதே மாதிரி எதிரிகள் தொல்லை, இதில் இருந்து எல்லாமே அந்த காலபைரவர் நம்மளே காத்து தராருங்க. சரிங்களா? தொழில் வீழ்ச்சிக்கு காலபைரவரை நம்ம தேய்பிறை அஷ்டமி நாட்களில் தொடர்ந்து நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தொழிலில் முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படுங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் அறிந்த உண்மையை இப்பொழுது தாங்கள் முன்னால் சமர்ப்பித்து கொண்டிருக்கின்றேன். சரிங்களா? இதில் வேறு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மாதிரி காலபைரவரை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். எந்த நாளில் வழிபடணும் அதே உங்களுக்கு கூறிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா, காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி என்று நெய் வைத்தியங்கள் எதுவாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உளுந்த வடையும் தயிர் சாதமும் உளுந்த வடையும் நெய் வைத்தியமாக வைத்து படைக்கலாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி நாளன்று சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரியேற்றி வழிபடுவது மிகவும் உகந்ததுங்க. சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, காலபைரவருக்கு மிகவும் பிடித்த மலர் அப்படின்னா செவ்வரளி மலர். இந்த மலர் காலபைரவருக்கு மிகவும் பிடித்த மலர். சரிங்களா? இந்த மலரை கொண்டு அர்ச்சனை செய்து நம்ம அவரை வழிபடுறது ரொம்பவும் ஒரு உத்தமத்தை தரும். சரிங்களா? அதே போல் சனி பிடியிலிருந்து காத்தருள்வார் மகா காலபைரவர். சரிங்களா? சனி பிடியிலிருந்து, சனி பகவானின் பிடியிலிருந்து மகா காலபைரவர் காத்தருள்வார். இவரை நாம் தேய்பிறை அஷ்டமி நாளன்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் தவறாது வழிபட்டு வந்து கொண்டிருந்தாலே நமக்கு சனி பிடியிலிருந்து நீக்கம் அடையும் என்பது உண்மைங்க. சரிங்களா? அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, கடன் நம்ம ரொம்ப கடன்பட்டோம், கடன்லேருந்து நம்ம முன்னேறவே முடியல, அந்த கடனை கட்டி வெளியவே வர முடியல அப்படின்னு வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கும் நண்பர்களுக்கு இந்த காலபைரவர் மிகவும் உதவுவார். சரிங்களா? இது உண்மை. இது பார்த்திங்கன்னா, வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் முன்பு கூறியது போல் சுத்தமான நல்லெண்ணெயில் சிவப்பு திரியிட்டு விளக்கு ஏற்றி வந்தால் கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அடையுங்க. சரிங்களா? அதுக்கு பார்த்திங்கன்னா, அவருக்கு மெயினாக நம்ம முக்கியமாக வைக்கக்கூடிய நெய் வைத்தியம் என்னவென்றால் தயிர் சாதம் கண்டிப்பாக வச்சு நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்று வழிபட்டு வந்தோம்னு வச்சுங்களேன்,
மிகவும் ஒரு நல் பலனை தரும். சரிங்களா? கடன் அப்படிங்கிறது சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வரும். சரிங்களா? அதேபோல் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை காலபைரவரை வழிபட வேண்டும் என்பதை பார்த்திங்கன்னா, 11 ஞாயிற்றுக்கிழமை நம் காலபைரவரை வழிபட்டால் ஒரு நன்மை கிட்டும் என்பது ஐதீகப்படி சாஸ்திரப்படி உண்மைங்க. சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஐயா நம்ம காலபைரவரை வழிபடுறோம், அவருக்கு என்ன அர்ச்சனை மந்திரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரே வரி மந்திரம். சரிங்களா? மிகவும் மிகவும் அதிசக்தி வாய்ந்த காலபைரவன் ஒரே வரி மந்திரம் தான். சரிங்களா? இப்போ அந்த மந்திரத்தை நான் உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கின்றேன். ஓம் பம் பைரவராய நமக. சரிங்களா? ஓம் பம் பைரவராய நமக. இந்த மந்திரத்தை பார்த்திங்க அப்படின்னா, தினந்தோறும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாலை அந்தி சாய்ந்த பிறகு, சரிங்களா, மாலை அந்தி சாய்ந்த பிறகு இந்த மந்திரத்தை 11 முறை காலை 11 முறை, மாலை அந்தி சாய்ந்த பிறகு 11 முறை தினந்தோறும் ஜபித்து வந்தால் மிகவும் நன்மை கிட்டுங்க. சரிங்களா? அதே போல் தேய்பிறை அஷ்டமி நாளன்று இந்த காலபைரவர் மந்திரத்தை 108 முறை மனதார ஜபித்து, சரிங்களா, 108 முறை மனதார ஜபித்து செவ்வரளி கொண்டு அர்ச்சனை செய்தால் மிகவும் நற்பலன் கிட்டும் என்பது ஐதீகப்படி உண்மைங்க இப்போ வரைக்கும். சரிங்களா? அதே போல் மகா கால பைரவரை மனதார வழிபட வேண்டும். சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்மளே ஒரு பதிவு போடுறோம், ஐயா காலபைரவரை வழிபட்டோம் அப்படின்னா கடன் தீர்ந்துடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால போய் அவர் வழிபடலாம், கடன் சீக்கிரம் தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வழிபடக்கூடாது. இதை ஆன்மீக சொந்தங்கள் சற்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தன் மனதார காலபைரவரை உணர்ந்து அவரே நமக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டி, அவரே நமக்கு துணை என்று மனதார அவரை ஏற்றுக்கொண்டு ஜெபித்து கொண்டு வந்தாலே, அவரை கையெடுத்து வணங்கி கொண்டு வந்தாலே நற்பலன் கிட்டும் என்பது உண்மை. சரிங்களா? அது மாதிரி நீங்கள் காலபைரவரை வழிபடுவதற்கு உகந்த நாட்களையும் தேய்பிறை அஷ்டமி நாட்களையும் தவறாது அவர் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கடன் பிரச்சனை விரைவில் அடைந்து விடுங்க. சரிங்களா? இதேபோல் தங்களிடம் அடுத்த ஒரு பதிவில் தங்களிடம் உரையாடுகின்றேன். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நமது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நமது காளி மந்திராலயம் பகுதியை சப்ஸ்கிரைப் செய்து சேவ் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். ஹரி ஓம் சிவாய நமக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. சிவ சிவ.